ஸோ வெல்கம் டு ஒரு சொன்ன நம்ம வாகமான் சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு சென்னையிலேருந்து எப்படி போனோம் அங்கே அது எல்லாமே பார்க்க போகிறோம். அதேமாதிரி எங்கள் ட்ரெயின் ஜெர்னியில் நடந்த ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ், அதேமாதிரி அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் லேண்ட் ஆகிற வரைக்கும் எல்லா கண்டென்ட்டும் இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அதுக்கு மதுரை டைம் போல் கேப் பிடிச்சி இங்கே நேராக ஆலந்தூர் மெட்ரோ போயிட்டோம். ஸோ ஆலந்தூர் மெட்ரோலேருந்து சென்ட்ரலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து ஸோ அங்கே மெட்ரோவில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ நாங்களுமே பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் எங்களுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு மேலே போயிட்டோம். அதாவது எங்களோட பிளாட்ஃபார்ம் வந்துட்டு மேலே ஒரு ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் மேலே போயிட்டோம். ஸோ போன கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயினுமே வந்துச்சு. ஸோ மெட்ரோ ட்ரெயினுமே போட் பண்ணிட்டோம். ஸோ போட் பண்ணி கொஞ்ச நேரம் சுற்றி வியூலாம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே வியூலாம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் மெட்ரோவில். ஸோ அப்படியே சென்ட்ரல் ஸ்டேஷன் மெட்ரோலேருந்து இறங்கி ஒரு சில வீடியோ ஷார்ட்ஸில் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த புக் பார்க் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்தோம். சென்னை புக் பார்க் அப்படிங்கிற மாதிரி. இது புக்கு வாங்கின மாதிரியா படிக்கிற மாதிரியான்னு தெரியல. மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் அங்கே போனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு எஸ்கலேட்டர்லேருந்து நேராக மேலே வந்தால் நம்மளோட அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் வந்து ஒரு லஞ்ச் டைம் மாதிரி இருக்கிறதுனால இந்தியன் ரயில்வேஸோட அவங்களோட கேன்டீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு சில வெரைட்டி ரைஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃப்ரைட் ரைஸ் மட்டும் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல, பட் வெரைட்டி ரைஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கோட்டம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற நம்ம அந்த ட்ரெயினில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். ஸோ இதில் வந்து அந்த வெரைட்டி ரைஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் அந்தளவுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரொம்ப ட்ரையாக ஃப்ளேவர் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இந்த கோபி மஞ்சூரியன் ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி கோபி ஃப்ரை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் சீரிஸ் தான். ஸோ இது என்ன சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் சீரிஸ்னே சொல்லலாம். சக்ஸஸ்ஃபுல்லான தேர்ட் சீரிஸ்னே சொல்லலாம். ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வாகமன் தான் போகிறோம். ஸோ வாகமனுங்கிறது நம்ம ஊரில் இருக்க கொடைக்கானல் ஊட்டி மாதிரி கேரளாவில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன்னே சொல்லலாம். ஸோ அங்கே நம்ம போகிறோம். ஸோ அதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு 3:40க்கு நம்ம ட்ரெயின் வந்துட்டு சென்ட்ரல் வந்து ஏறிட்டோம். அந்த கிளிப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இப்போ ரிவீல் பண்ணுறோம், நம்ம வாகமன் தான் போகிறோம். ஸோ வாகமன் போகிறதுக்காக கோட்டம் எக்ஸ்பிரஸை நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ 3:40 பிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே நம்ம சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கே தெரியும் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஸோ 3:40 இப்போ ஏறுறோம். நாளைக்கு மார்னிங் ஒரு 4:30 அந்த ரேஞ்ச் போல் 4 o'clock ரேஞ்ச் போல் நம்ம கோட்டம் போயிடுவோம். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம சீரிஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்களாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோம். ஆக்சுவலி ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம மேலே அப்பர் பர்த்துக்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ அங்கே மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் நான் ஒரு ஃபோன் எடுத்து வந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் விலாக்ஸ், JTS அந்தமாதிரி ஒரு சில சேனல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே ஃபன்னாக இருந்துச்சு. அதேமாதிரி கொஞ்ச நேரம் கேம் விளாண்டேன். அதேமாதிரி ஒரு சில படம்லாம் கூட ஹாட்ஸ்டார் அதிலெல்லாம் பார்த்தேன். ஸோ ஒரு என்டர்டெய்னிங்காக அப்படியே போயிடுச்சு. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போனதுனால அப்படியே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசி அதேமாதிரி நான் ஒரு சில சாங்ஸ்லாமே டவுன்லோட் பண்ணி போயிருந்தேன். ஸோ அந்த அப்படியே ஒரு மலை, அதோட ஒரு ட்ரெயின் ஜேர்னி, அதோட சேர்ந்து அமேசான் மியூசிக்கில் பாட்டு கேட்குறதுக்கே ஒரு செம ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுவும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நானுமே இந்த ட்ரெயின் ஜேர்னியில் நிறைய சாங்ஸ் கேட்டால் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சுன்னே சொல்லலாம். ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 6 சீட்டில் நமக்கு இன்னும் சீட் கன்ஃபார்ம் ஆகாதனால 3 சீட்டில் 2 பேர் உட்காந்துருக்கோம். அப்படியே ரிட்டன் உள்ளே வந்துட்டு நம்ம மாமா சித்தப்பா எல்லாரோடையுமே சேர்ந்து யூனோ கார்டெலாம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே சூப்பராக டைம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் நைட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம ட்ரெயினில் என்ன பண்ணாங்க அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட டைம் வந்துட்டு 9:30 ஆக போகுது. ஸோ நான் வந்துட்டு தூங்க ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவ்வளோதான். Day 1 ட்ராவலிங் ஃப்ரம் சென்னை டு கேரளா இன் ட்ரெயின் வந்துட்டு இந்த உலகம் அவ்வளோதான் இப்போட முடிய போகுது. ஸோ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம். தூங்கி எஞ்சா காலையில் ஒரு 4:30 போல் அங்கே போயிடுவோம். ஸோ அங்கே போகிற வரைக்கும் இந்த வீடியோவில் காட்டுறவங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள் என்னென்ன ட்ரெயினில் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே பின்னாடி தூங்கவும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த தூங்க தான் போகிறோம். இப்போதைக்கு அவ்வளோதான் கைஸ். நீ இதோட முடிச்சிடலாம் இந்த விலாகை. நம்ம இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு மார்னிங் வந்துட்டாங்க போகிறத பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்குது. RACனால மாற்றி உட்காந்துட்டு இருந்தோம். அதனால் இப்போ நமக்கு படுக்கிற டைம் ஆகிடுச்சு. நம்ம தூங்க வேண்டியதான். 8:30 8:45 ஏன்னா பாக்கெட் ஆக போகுது. ஸோ இனிமேல் நம்ம படுக்க வேண்டியதான். ஸோ காலங்காத்தால் ஒரு 4:30 4:45 போல் நாங்கள் வந்து கோட்டயம் கேரளாவில் ரீச் ஆகிட்டோம். ஸோ
ஸோ கைஸ் குட் மார்னிங் கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். ஸோ காலையில் கிட்டத்தட்ட ஒரு 4:45 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒரு 2 to 3 hours ட்ராவல் பண்ணி நம்ம ஜீப் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம ரூமுக்கு போகிறோம், வாகமன்ல ரூமு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷன், கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதான் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். கிட்டத்தட்ட 4:45 மணிக்கு இங்கே தான் இருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஜீப் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் காய்ஸ். இந்த ஆரஞ்சு கலர் ஜீப் நல்லா பெரிய ஜீப்பாகவே இருந்தது. அதுவும் அந்த டிரைவர் அங்கிள், மணிக்கூடன் அங்கிள் வந்துட்டு நமக்கு சூப்பராக கேரிங்காக நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை சூப்பராக சேஃபாக ட்ரைவ் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்புக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம ஜீப் உங்களுக்கே தெரியும். ஸோ ஜீப்புக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போகிற வழியில் விஷுவலாக இருந்தால் அவங்க கேப்சர் பண்ணுறேன்.